அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது BPCS 188 என்ற பாடப்பிரிவின் கீழ் உள்ள தொகுதி 1 அமைந்துள்ள அறிமுக பகுதியினை நாம் இப்பொழுது காணலாம். இது அலகு 1 அமைந்துள்ளது. அதன் தலைப்பு என்னவென்றால் பயன்பாட்டு சமூக உளவியல். அதை குறித்து நாம் இப்பொழுது பார்ப்போம். முதலாவது, சமூக உளவியல் என்றால் என்ன, அதனுடைய வரையறை என்ன, அதனுடைய இயல்பு மற்றும் அதனுடைய நோக்கம் என்ன என்பவற்றை முதலாவது நாம் காணலாம். அதற்கு அடுத்தபடியாக நாம் பயன்பாட்டிற்கு நாம் செல்லலாம். சமூக உளவியலின் வரையறை. சமூக உளவியல் என்பது நாம் எப்படி உணர்கிறோம், சிந்திக்கிறோம் மற்றும் எப்படி நம்முடைய நடத்தையின் மூலமாக நாம் அனைவற்றையும் புரிந்து கொள்கிறோம் என்பதற்கான அறிவியல் ஆய்வு என வரையறுக்கப்படுகிறது. இது அறிவியல் ஆய்வின் அடிப்படையிலான அமைந்துள்ள சமூக உளவியல் என்பதை நாம் இப்பொழுது காணலாம். இது எப்படி என்றால், நம்மை சுற்றியுள்ளவர்களிடம் நாம் நடந்து கொள்வது மற்றும் நமது உணர்வுகள், எண்ணங்கள் மற்றும் நடத்தைகள் நம்மை சுற்றியுள்ளவர்களாக வரையறுக்கப்படுகிறது. இதனை காசின், ஃபைன் மற்றும் மார்க்ஸ் என்பவர்கள் வரையறுத்துள்ளனர். சமூக உளவியலின் இயல்புகளை நாம் இப்பொழுது காணலாம். முதலாவது, ஒரு அறிவியலாக சமூக உளவியல் உள்ளது. சமூக அறிவியலாக இது எப்படி சமூக உளவியல் உள்ளது என்று நாம் காண்போம் என்றால், இது நடத்தை மூலமாக, அதாவது எக்ஸ்பெரிமெண்டேஷன், அதனை ஆய்வு மூலமாக தான் நாம் பெற முடியும். சமூக உளவியல் ஆய்வுக்கான அறிவியல் முறைகளை பயன்படுத்துகிறது. அப்சர்வேஷன் மெத்தட், அதாவது கண்காணிப்பு முறை. அந்த நடத்தை மாற்றத்தில் உள்ள கண்காணிப்பு, எப்படி அந்த நடத்தை உள்ளது, எவ்வளவு நேரம் அந்த நடத்தை காணப்படுகிறது, அந்த நடத்தை சீருள்ள நடத்தையா அல்லது சீரற்ற நடத்தையா, அவற்றை எப்படி சரி செய்ய வேண்டும் என்ற குறித்தான ஆய்வுகளின் மூலம் பெறப்படுகிறது. அடுத்தபடியாக சமூக உளவியல் ஆய்வுகள். தனி நபர்களின் சிந்தனை. ஒவ்வொரு தனிநபரும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக கருதப்படுகின்றனர். ஏனென்றால் சமுதாயத்தை பொறுத்தவரை குடும்பம் என்பது ஒரு சிறிய சமூக சூழ்நிலை. இந்த குடும்பத்தில் தாய், தகப்பன், பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் அனைவரும் உள்ளனர். ஒவ்வொருவரும் இந்த தனித்தன்மை வாய்ந்தவர்களாகவும் அவர்களுடைய தனி சிந்தனை, அவர்களுடைய உணர்வுகள் மற்றும் அவர்களுடைய நடத்தை மிகவும் முக்கியமாகவும் கருதப்படுகிறது. இந்த நடத்தை மூலம் பல கண்காணிப்பு முறைகளை பயன்படுத்துதல் சமூக உளவியல் அறிவியல் முறைகளை பின்பற்றுகிறது. மூன்றாவதாக, சமூக உளவியல் அனுபவ முறைகளை உள்ளடக்கியது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் போதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது. இப்போ உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், நாம் ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு நம்ம போறோம். போய்கிட்டு இருக்கும்போது அந்த ரோட் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும். அந்த ஒர்க்குக்கு அந்த வழியா போகாதீங்க அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. ஆனா அதையும் கடந்து அதன் வழியாக செல்லும் பொழுதுதான் ஆபத்து நமக்கு எதிர்நோக்கி உள்ளது. அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வழியாக நாம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்றோம். அதே மாதிரி அந்த சிறு குழந்தைகள் கத்திய அந்த குழந்தைகள் பாட்டு தூக்கிட்டு விளையாடும். அது தாய் தகப்பன்மார் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, அதை செய்யாதே அப்படின்னு. அப்ப சில தண்டனைகள் மூலமாகவும் அவர்களை திருத்தக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அப்ப சமூக உளவியல் நிறைய அனுபவ முறைகளை, எந்த அனுபவம் நமக்கு தவறான சில காரியங்களை, நமக்கு கசப்பான காரியங்களை நமக்கு கொண்டு வந்ததோ, அந்த கசப்பான அந்த அனுபவங்களை பெற்ற நாம் இனிமேல் அந்த கசப்பான அனுபவங்கள் வாயிலாக நாம் பெற்றுக்கொண்ட அநேக பாடங்களை நாம் சரி செய்து கொண்டு நம்முடைய அனுபவங்கள் மூலமாக நாம் அதை சீர்படுத்தவும் நமக்கு உதவுகிறது. சமூக விசேஷமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த பெற்றோர்களிடையே உள்ள உறவு, அந்த குழந்தைகள் முன்னாடி பெற்றோர் சண்டை போட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் மனதுல எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு அவங்க பின்னாடி அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அந்த உளவியல் சார்ந்த அந்த பிரச்சனைகளை மேற்கொள்வது ஒரு தனிநபருடைய அந்த செயலாக இருந்தாலுமே அது முழு குடும்பத்தையும் பாதிக்குது, சமுதாயத்தையும் பாதிக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சமூக உளவியல் சமூக நிகழ்வுகளை ஆய்வு செய்கிறது. சமூகத்துல என்னென்ன நிகழ்வுகள் காணப்படுகிறது, காலையில இருந்து அந்த சாயந்தரம் நைட்டு வரைக்கும் என்னென்ன நிகழ்ச்சிகள் காணப்படுது. விசேஷமா நான் எடுத்துக்கொண்டேன்னா நிறைய ஈவெண்ட்ஸை நம்ம பார்க்கிறோம். நம்ம போற வழியிலேயே அநேக காரியங்களை பார்க்கிறோம். அப்ப அந்த ஒவ்வொரு காரியங்களையும் ஆய்வு செய்யற வேலையை இந்த சமூக உளவியல் பார்க்குது. அடுத்து அதனுடைய நேச்சரா நம்ம பார்க்கிறோம். அதனுடைய தன்மை என்ன அப்படின்னா, சமூக உளவியல் ஆராய்ச்சிகள் தரவு சேகரிப்பை உள்ளடக்கியது. நிறைய டேட்டா கலெக்ஷன்ஸ்,
இந்த இடத்துல இது நடந்துச்சு, அந்த நடந்ததுனால என்ன விளைவு, இந்த இடத்துல ஏன் வந்து தண்ணீர் பற்றாக்குறை இருக்கு, அதனால உள்ள விஷயங்கள் என்னென்ன, அது எந்தெந்த இடத்துல தான் வேஸ்டேஜ் நிறைய போடுறாங்க, அதனால பரவுற நோய்கள் என்னென்ன, எந்த இடத்துல வந்து மக்கள் வந்து உணவுகளை வீணாக்குகிறார்கள், எந்த இடத்துல வந்து சரியான வகையில வந்து மக்கள் செயல்பாடு இல்லாமல் இருக்கிறது, எந்த இடத்துல வந்து மக்களுடைய மைண்ட் வந்து மாறி இருக்கு அப்படின்ற நிறைய தரவுகளை வந்து சேர்த்து அது உள்ளடக்கியதா இந்த சமூக உளவியல் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்த சமூக உளவியல் புறநிலையை உள்ளடக்கியது. அது ஒரு புறநிலை தன்மை இருக்கிறதுனால அதுல எந்த விதமான ஒரு தவறும் நம்ம வந்து காண முடியாது. அப்ப அந்த சமூக உளவியல் வந்து அப்ஜெக்டிவிட்டியோட இருக்கு. அப்ப நம்ம வந்து அநேக காரியங்கள அந்த சமூக உளவியல் மூலமா நம்ம என்ன செய்யலாம்னா, உண்மையான காரியங்கள நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த சமூக உளவியல் சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் மூலம் இத வந்து பெறப்படுகிறது. இந்த புறநிலை தன்மை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த சமூக உளவியலோட நோக்கம். இதனோட இப்ப தன்மைகள் பார்த்தோம். நிறைய தன்மைகள் நம்ம பார்த்தோம். இந்த தன்மைகள்ல முதலாவது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு சமூக உளவியல் ஆய்வுக்கானது. எக்ஸ்பெரிமென்டேஷன் மூலமாக தான் நம்ம பெறப்பட்டு பயன்படுத்துகிறோம் நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து இந்த ஆய்வுகள் எதன் அடிப்படையில இருக்குன்னு பார்த்தா, ஒரு தனிநபரோட சிந்தனை, அவங்களோட உணர்வு, அவங்களோட நடத்தை அதன் மூலமா பெறப்படுது அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து எப்படின்னா நிறைய அனுபவ முறைகள், நிறைய அது வந்து அனுபவங்கள் வாயிலாக கடந்து வந்த சில எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்றத உள்ளடக்கியது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து சமூகத்துல காணப்படுகிற நிகழ்ச்சிகள், அன்றாட காணப்படுகிற நிகழ்ச்சிகளை ஆய்வு செய்து அது வந்து சேகரிச்சு வச்சிருக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ. அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, தரவு சேகரிப்பு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது வந்து ஒரு அப்ஜெக்டிவிட்டி, அதாவது ஒரு புறநிலை தன்மையை உள்ளடக்கியதுன்னு பார்க்கிறோம். இது எப்படி அந்த புறநிலை தன்மை உள்ளடக்கியது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, நிறைய ஆய்வுகள் செஞ்சு பெறப்பட்ட ஒரு உண்மையான ஒரு அந்த கருத்துக்கள் வாயிலாக இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சமூக உளவியலோட நோக்கம். இது ஏன் வந்து இந்த சமூக உளவியல் வச்சிருக்கிறாங்க, அதனோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதனோட இந்த நோக்கத்துல முதலாவது நம்ம என்னன்னா, இது தனி நபர்களின் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் நடத்தையை புரிந்து கொள்ள. இப்ப ஒவ்வொரு தனி மனிதனும் நம்ம சொல்றோம், அந்த இது கூட என்ன செய்யணும்னா எல்லாமே மாறி இருக்கும், ஃபிங்கர் பிரிண்ட் கூட நமக்கு மாறி இருக்கும்னு பாக்குறோம். அதே மாதிரி ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ல கூட சில விஷயங்கள் மாறி இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல இந்த சமுதாயத்துல வாழும்போது அவங்க தனி தன்மை வாய்ந்தவர்களாக கருதப்படுறாங்க. இது எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட எண்ணங்கள் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மாதிரி சிந்திக்க மாட்டாங்க. உதாரணமா நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தபடி அந்த நேர்மறை எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவா எடுத்துக்குவாங்க. என்ன அவங்களோட வாழ்க்கையில நடந்தாலும் அவங்க நேர்மறையா எடுத்துக்கிடுவாங்க. என்ன சூழ்நிலைக்குள்ள அவங்க கடந்து சென்றாலும் அது ஒரு நன்மைக்கே அப்படின்றத எடுத்துக்கொள்வாங்க. அதே மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் உள்ளவங்க எப்பயுமே அவங்க மட்டும்தான் சேஃப்டியா இருக்கணும், அடுத்தவங்க எப்பயுமே வந்து அவங்களுக்கு தீமை செய்யறவங்களாகவும், அவங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிடுறவங்களாகவும், அவங்களா ஒரு தனி கற்பனை உலகத்துக்குள்ள போய் அவங்க அந்த உலகத்தோட தன்னோட பிக்ஸ் ஆகிக்கிட்டு மத்த எதிர உள்ளவங்க எல்லாருமே இவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஆப்போசிட்டா நினைக்கிறாங்க, இவங்களுக்கு ஆப்போசிட்டா நிறைய காரியங்களை செய்யறாங்க அப்படின்ற எண்ணம் வந்து இப்ப வைடா போயிருச்சு. சோ இந்த கொரோனாக்கு அப்புறம் கூட இந்த வகையான எண்ணங்கள் அநேகருடைய மனதை பாதிச்சிருக்குன்னு கூட வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறது. ஒரு கருத்து கணிப்பு மூலமா நிறைய விஷயங்களை வெளியில எடுத்திருக்கிறாங்க. அப்ப இது தனி நபர்களுடைய எண்ணங்கள் சார்ந்தது. அது நேர்மறை எண்ணமா, அது எதிர்மறை எண்ணமா, எதை குறித்ததான எண்ணம், உயர்வா தாழ்வா அப்படின்ற விஷயங்கள். அடுத்து நம்ம பார்க்கிறோம் உணர்வுகள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் இருக்கும். நமக்கு ஏற்கனவே தெரியும் நம்மளுடைய உணர்வுகளை நம்ம எப்படி வெளிப்படுத்துறோம். அதாவது சிலர் வந்து தங்களுடைய உணர்வுகளை வெர்பல், அது வார்த்தை மூலமாக வெளிப்படுத்துவாங்க. ஒருத்தவங்க வந்து தங்களுடைய உணர்வுகளை நான் வெர்பல், அதாவது வார்த்தை இல்லாமல் சிலர் அழுவாங்க, அவங்க என்ன செய்யறாங்க உடல் அசைவின் மூலமாக வெளிப்படுத்துறாங்க. மற்றும் நடத்தையை புரிந்து கொள்ள, அவங்களோட நடத்தை எப்படி இருக்கு, ஒவ்வொருத்தருடைய நடத்தையிலையும் சில மாற்றங்கள் இருக்கா, அல்லது அதுக்காக தான் வந்து இந்த சிறு குழந்தைகள் வீட்டுல இருக்கும்போது நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா, பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்ப சொல்லுவாங்க, அந்த சிறு குழந்தைகளை பார்த்து உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புனாதான் நீ சரி வருவ, உன்னுடைய நடத்தை மாற்றம் இருக்கும், எல்லாரையும் பார்த்து அதுக்கேத்த மாதிரி எப்படி நடந்துக்கிறது அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது அந்த சிறு குழந்தைகள் கூட அந்த பள்ளிக்கு செல்லும் போது அந்த குழந்தைகள் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த பள்ளி முடிஞ்சு வரும்போது எல்லாருடைய பென்சில், ரப்பர் எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டுட்டு வந்துரும். ஏன்னா தன்னுடையதை ஆக்கிக்கொள்ளும். அப்ப அந்த நடத்தையில என்ன வந்துருச்சு அப்படின்னா, எல்லாம் தனக்கு வேணும்னு.
அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது அந்த ஃப்ரெண்ட்ஸுகளோட பழகி எல்லாம் இது பண்ணி தன்னுடைய அந்த ஸ்நாக்ஸை கூட அந்த ஃப்ரெண்ட்ஸுகளோட பகிர்ந்து சாப்பிடுற கூட ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துரும். அப்ப அந்த நடத்தையை மாற்றத்துக்காக சிலர் என்ன செய்யறாங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து எப்படா ஸ்கூலுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க மேல ஒரு அக்கறை உள்ளவர்களாகவும் இருக்கிறாங்க. சோ இந்த 3 காரியங்களை கணிக்க இது என்ன செய்யுதுன்னா முயற்சிக்குது. முதலாவது இதனோட நோக்கம் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். தனி நபரோட எண்ணம் எப்படி இருக்கு, அவங்களோட உணர்வுகள் எப்படி இருக்கு, அவங்களோட நடத்தை எப்படி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிக்குது. 2வது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நடத்தையின் பல்வேறு பண்புகளை விளக்குவதற்கு இது பங்களிக்கிறது. அந்த நடத்தையில பல்வேறு பண்புகள், அதாவது இயல்புகளை வெளிப்படுத்துவாங்க. அவங்களோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு. சோ அதை வெளிப்படுத்துவதற்கு எப்படி எப்படியெல்லாம் அவங்க வந்து முயற்சிக்கிறாங்கன்ற காரியத்தை விளக்குறதுக்கு கூட இது பயன்படுகிறது. அடுத்து வந்து சமூக அறிவாற்றல், சமூக உளவியலின் ஒரு முக்கிய பகுதியாக இது பங்களிக்கிறது. அதாவது சமூகத்தை குறித்ததான அறிவு. சமூகத்துல என்ன நடக்குது, ஏன் நடக்குது, எப்படி நடக்குது. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்துறாங்க. இப்ப டவுரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன் வந்து டவுரி கொடுக்க கூடாது, அதனால யார் யாரெல்லாம் கஷ்டப்படுவா அப்படின்ற ஒரு இது, அதை குறித்ததான அறிவு. அதே மாதிரி கல்வி கற்றால் தான் நாம் உயர முடியும். அப்ப கல்வியில என்ன இருக்கு, என்ன முக்கியத்துவம் இருக்கு, அதை குறித்ததான அறிவு. அதே மாதிரி இப்ப ஐசிடி, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அப்ப நம்ம இதை படிச்சோம்னா என்னென்னலாம் நமக்கு வந்து கிடைக்கும், அதை குறித்ததான அறிவு. இப்போ வந்து எல்லாமே வந்து இ லேர்னிங் அந்த மாதிரி போயிடுச்சு. அப்ப அந்த அதை குறித்ததான ஒரு முக்கிய அறிவு அவங்க வந்து பெறுறாங்க இந்த சமூகத்தின் வாயிலாக. நிறைய வந்து யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அவங்களுக்கு வந்து சமூகத்துல வந்து ஒரு நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலத்துல நமக்கு இருக்குன்னு பாக்குறோம். 4வதாக சமூக உளவியல் சகாக்கள் மற்றும் குழுக்களின் சமூக செல்வாக்கையும் பகுப்பாய்வு செய்கிறது. இவங்க எந்த குழுவை சார்ந்தவர்கள், அவங்களுடைய பிஹேவியர் என்ன, கேரக்டர்ஸ் என்ன, இவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட பேசிக் என்ன, அவங்களோட நாலேஜ் என்ன, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, அந்த மாதிரியான அவங்களோட கிளாஸ் என்ன அப்படின்றது கூட இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா புரிந்து கொள்றதுக்கு இந்த சமூக உளவியல் அது வந்து பயன்படுது. ஏன்னா அந்த குழுக்களா கூடி என்ன பண்றாங்க, நல்லது பண்றாங்களா, சிலர் வந்து குழுக்களா கூடி ஒப்பார் குழுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிலர் வந்து தீமையான செயல்களை கூட அந்த பியர் குரூப்ஸ், அந்த ஒரு அடலசன்ஸ் பீரியட்ல கூட அந்த மாணவர்கள் சேர்ந்து சில தீமையான காரியங்களை செய்வதற்கு கூட வாய்ப்பா இருக்கு. ஸோ அந்த காலங்கள்ல வந்து அதிகமா பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அவர்களை கண்காணித்து அவர்களை முறைப்படுத்தி நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களா வளர்க்கறதுக்கு நிறைய மாரல் கிளாஸஸ் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த நற்போதனைகளை அவர்களுக்கு போதிக்கிறதன் மூலமாக அவர்களுடைய நடத்தையிலையும் மாற்றம் காணப்படுகிறது. மக்கள் ஏன் மற்றவர்களை பின்பற்றுகிறார்கள்? இப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிலர் வந்து அந்த இதுல சொசைட்டில ரொம்ப உயர்ந்தவங்களா இருப்பாங்க. அதாவது அவங்களுடைய நல்ல கேரக்டர்ஸ், அவங்களுடைய நல்ல குணம் வந்து மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கும். அதை கூட நம்ம ரோல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா நல்லா செடி வளர்ப்பாங்க, மரம் வளர்ப்பாங்க, மரத்தை வெட்ட மாட்டாங்க, ஏன்னா ஆக்சிஜன் நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல காரியங்களை அந்த இடத்துல வைப்பாங்க. அப்ப அதை பாக்குற மற்றவர்களும் அவங்கள பார்த்து என்ன செய்வாங்கன்னா அவங்களும் மரம் நடுவாங்க, நல்ல காரியங்களை செய்வாங்க. அதே மாதிரி கண்ணு தெரியாதவங்க வந்து கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா சிலர் என்ன செய்வாங்கன்னா அவங்கள வந்து ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. சமூக சேவகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள பின்பற்றவங்களும் அவங்கள மாதிரியே நிறைய காரியங்களை செய்யறாங்க அப்படின்னு பார்ப்போம். சோ அந்த விதத்துல சமூக உளவியலாளர்களும் இவங்களுக்கு இதுக்கு ஆதரவா இருக்கிறாங்க நம்ம பார்ப்போம். ஏன் மக்கள் வந்து மற்றவர்களை பின்பற்றுறாங்க, ஒரு பர்டிகுலரா ஒருத்தவங்களை பின்பற்றுறாங்க அப்படின்றத ஆய்வு செய்து அதை கூட அவங்க இந்த சமூக உளவியல்ல வச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பயன்படுத்தப்பட்ட சமூக உளவியல். இப்பதான் வந்து இந்த அலகு 1ல பயன்படுத்தப்பட்ட சமூக உளவியல். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது சமூக உளவியல். இப்ப அத பயன்பாட்டிற்கு நம்ம கொண்டு வரோம். இந்த சமூக உளவியல்ல உள்ள காரியங்களை எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு, அது எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு வந்து ஒரு உபயோகமா இருக்கிறது அப்படின்றதான் இந்த பாடத்துல நம்ம இப்ப பார்க்க போறோம். இதனோட பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சமூக உளவியல் என்பது அடிப்படை அறிவியல் ஆகும். இது வந்து பேசிக்கா வந்து இது ஒரு சயின்ஸ். இப்ப சயின்ஸ்னா நமக்கு தெரியும், இப்ப சயின்ஸ்ல எல்லாம் வந்து இருக்கு. பயாலஜி, பாட்டனி, அது பர்டிகுலரா வந்து பயாலஜில சுவாலஜியும் இருக்கு. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், இதெல்லாம் ஒரு சயின்ஸ். இதெல்லாம் சேர்ந்ததுதான் சயின்ஸ். இப்ப சமூக உளவியல் அப்படின்றது அடிப்படை பேசிக்கலி இது வந்து ஒரு சயின்ஸ் அப்படின்றாங்க. ஏன் சயின்ஸ்ன்றாங்கன்னா அநேகமா ஒரு மனிதனுடைய நடத்தை, உணர்வு, அதனோட சிந்தனை இது எல்லாமே ஒரு மனிதனுடைய உடல்ல இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த மனிதன் தான் சிந்திக்கிறான், அவனோட மூளை தான் வேலை செய்யுது. அந்த மூளையில என்னென்ன இருக்கு இப்ப பார்த்தோம் அப்படின்னா நிறைய நியூரான்ஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்,
அது எப்படி வந்து கடத்துது, செய்திகளை கடத்துது, செய்திகளை எப்படி பதிய வைக்குது, அதுல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு எல்லாம் வந்து அந்த பிரெயின் சம்பந்தமான விஷயங்கள். அது எப்படி வந்து செய்திகளை கடத்துது, அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து பியூரா நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா இது வந்து அடிப்படையில அறிவியல். இது வந்து மனிதர்களின் சமூக நடத்தை. அவங்க அவங்க மட்டும் கிடையாது, அவங்களும் அவங்களை சுற்றியுள்ளவங்கள்ட்டயும் அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கு, மனிதர்களின் சமூக நடத்தை, சமூகத்தை சார்ந்து இவர்களுடைய நடத்தை எப்படி இருக்கு, மற்றும் அவர்களின் அறிவாற்றல், உணர்ச்சிகள் போன்றவற்றையும் புரிந்து கொள்ளுதல் ஆகும். அவங்களோட அறிவு எப்படிப்பட்டது, அவங்களோட உணர்ச்சிகள் எப்படி இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி எப்படி இருக்கணும். இப்போ உதாரணமா எடுத்துக்கிட்டா சிலர் வந்து கத்துவாங்க, சின்ன பிள்ளைங்க வந்து ரொம்ப கத்தி அழுவாங்க. அப்ப அந்த கத்தி அழும்போது அவங்க அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடுத்து அந்த வந்து அழுகை அடக்கிடுவாங்க, அந்த உணர்ச்சி அடக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த அதையும் எப்படி புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது அப்படின்றது எல்லாமே இந்த அறிவியல் நோக்கமாக கருதப்படுறது. இதுதான் வந்து பயன்படுத்தப்பட்ட சமூக உளவியல். எப்படி வந்து அந்த குழந்தையோட உணர்ச்சியை அடக்குறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அப்ளிகேஷனுக்கு கொண்டு வரும்போது அது ஒரு முழு நிறைவாகுது. இதைதான் நம்ம வந்து பயன்படுத்தப்பட்ட சமூகவியலோட முக்கிய நோக்கம். இது வந்து என்ன அப்படின்னா முக்கிய நோக்கமாக கருதப்படுறது மாற்றத்தை கொண்டு வரும் வழிகளை கண்டறிவது, அதாவது சேஞ்சஸ். இப்போ ஒருத்தவங்களோட பிஹேவியர்ல மாற்றம் இல்ல, ரொம்ப ரஃபா பிஹேவ் பண்றாங்க, அவங்க வந்து யாருக்குமே என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, வளைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த விதமான காரியங்கள் எதனால வருது, ஏன் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுல மாற்றத்தை எப்படி கொண்டு வரலான்ற வழிகளை கண்டுபிடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் நோக்கம். இது மனித நடத்தையை மாற்றவும் மேம்படுத்தவும் உதவும். இது எப்படின்னா மனுஷனோட நடத்தை, மோசமான நடத்தையை மாத்தி நல்ல நடத்தையா மாத்த, அதுக்கப்புறம் டெவலப் பண்ண, மேம்படுத்த, எதற்கு நேராக அவனோட நடத்தையை கொண்டு போகணும் அப்படின்றதுக்கும் இது உதவுதுன்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து பயன்பாட்டு சமூக உளவியலின் வரலாற்று வளர்ச்சி. இது எப்படி வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு, எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி வளர ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் உளவியலாளர்கள் படிப்பதில் ஆர்வம் காட்ட தொடங்கினர். 19ஆம் நூற்றாண்டு முடிஞ்சு 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய கண்டுபிடிப்புகள். அப்ப இந்த கண்டுபிடிப்பு ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, அப்புறம் இன்னும் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அப்ப ஆர்வம் அதிகமா காட்ட ஆரம்பிச்சதுல இருந்து அப்ப இவங்களுக்கு மனுஷன் மேல, மனுஷன்னா யாரு, மனுஷனுக்குள்ள என்ன இருக்கு, எப்படி இருக்கு, எல்லா விஷயத்தையும் ஆராயணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. இந்த ஆர்வம் தான் இதற்கு வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையா இருந்துச்சு நம்ம பாக்குறோம். அது எப்படி வந்து அந்த வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து விளம்பரத்தின் கோட்பாடு மற்றும் நடைமுறை என்ற புத்தகத்தை எழுதியவர் வால்டர் டிஸ்காட். சோ அந்த வால்டர் டிஸ்காட் என்பவர் இந்த விளம்பரத்தின் கோட்பாடு மற்றும் நடைமுறை அப்படின்ற ஒரு புத்தகத்துல எல்லாத்தையும் இதை விளக்கி இருக்காரு. இது வந்து எப்படி உபயோகப்பட்டுச்சுன்னா 1903 மற்றவர்கள் கொடுக்கும் உணர்ச்சிகரமான ஆலோசனைகளின் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர் பரிந்துரைத்தார். அவர் சொன்ன முதல் காரியம் என்ன அப்படின்னா மற்றவர்கள் கொடுக்கும் உணர்ச்சிகரமான ஆலோசனைகள் மனுஷருக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது அந்த விளம்பரத்தின் கோட்பாடு. இப்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய காரியங்கள் வந்து விற்பனைக்காக வச்சிருக்கிறாங்க, எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா முக்கியமா வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லி டிவில போடுறாங்க. ரொம்ப வந்து அந்த விளம்பரத்துல வந்து அவங்க எக்ஸைட் ஆகி என்ன செய்யறாங்கன்னா பர்டிகுலரா அந்த பொருளை வாங்குறதுக்கு போறாங்க. அப்ப இந்த விளம்பர கோட்பாடு கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாக்குறோம். அப்ப அது எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்து 1920களில் பயன்பாட்டு ஆராய்ச்சி தொழில்களிலும் அதிக முக்கியத்துவம் பெற தொடங்கியது. இருப்பினும் கர்ட் லெவின் இவர் தான் ரொம்ப முக்கியமானவர். இவர் தான் வந்து நவீன பயன்பாட்டுக்கு முன்னோடியாக கருதப்படுறார். இவர் தான் ஃபவுண்டர். இவருடைய நாட்கள் வந்து 1840 டு 1947. இந்த இடைப்பட்ட காலத்திற்குள்ள இவருடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது. இவர் வந்து இந்த சமூக உளவியலை எப்படி பயன்படுத்த வேணும் அப்படின்றத மெயினா என்ன செஞ்சாரு அப்படின்னா நோக்கமாக கொண்டிருந்தார் நம்ம பார்க்கிறோம். அடுத்த சமூக உளவியலாளர்கள் செயல் ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தினார். இவங்க வந்து சமூக உளவியலாளர்கள் வந்து நிறைய கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணக்கூடாது, அவங்க ஆக்ஷன் ரிசர்ச்சுக்கு போகணும், அவங்க வந்து செயல் ஆராய்ச்சியில இறங்கணும் அப்படின்றத வலியுறுத்தினார். இது எப்படி அவங்க செயல் ஆராய்ச்சியில இறங்குவாங்க அப்படின்னா உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழந்தை இருக்கு,
அந்த குழந்தை என்ன செய்யுது அப்படின்னா, தினமும் அந்த பள்ளிக்கு வந்து ரொம்ப லேட்டா வருது. இப்ப லேட்டா வருது. அதே மாரி அது என்ன செய்யுது அப்படின்னா, மத்தியானம் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடும்போதும், அது சீக்கிரமா உட்கார்ந்து என்ன செய்யுது அப்படின்னா, டிஃபன் பாக்ஸ திறந்துட்டு, அதுக்கப்புறம் வேகமா அத கைய கழுவிட்டு என்ன செஞ்சிருதுன்னா வந்துருது. இத வந்து ஒரு ஆசிரியர் கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு. இப்போ வந்து அந்த ஆசிரியர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, டெய்லி வந்து இவன் லேட்டா வரான். 2வது அவன் சீக்கிரமே மத்தியானம் சாப்பிட்டுறான். அப்ப சாப்பிட்டுட்டு வேகமா வந்து என்ன செஞ்சுறான் அப்படின்னா, அவனோட டிஃபன கழுவி வச்சுடுறான். அப்ப அவன கூப்பிட்டு நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து என்ன செய்றாங்க, என்ன பிரச்சனை? அதான் பின் பாயிண்டிங் த ப்ராப்ளம். அதுதான் செயல் ஆராய்ச்சியில முதல் அந்த ஒரு அ அ கட்டமா கருதப்படுது. அப்ப அவன கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. "நீ ஏன்பா இந்த மாரி லேட்டா வர்ற? திரும்பவும் சீக்கிரம் சாப்பிட்டுர்ற, சீக்கிரம் கழுவி வச்சுர்ற. என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்கும்போது, அவன் சொல்றான், "எனக்கு வந்து அம்மா இல்ல. எனக்கு வந்து அப்பா மட்டும் தான் இருக்கிறாங்க. நான் தான் எங்க வீட்ல எல்லா வேலையும் செய்யணும். அப்பா குடிச்சிட்டு வந்து வீட்டுக்கே வரமாட்டாரு. அப்ப என்னைய பார்க்கறதுக்கு யாருமே இல்ல. நான் மட்டும் தான் வீட்ல இருக்கேன். அது எனக்கு வீட்ல வந்து சமைக்கவும் தெரியாது, எதுவுமே தெரியாது. எங்க பாட்டி வந்து சாயந்தரம் வருவாங்க. அவங்க ஏதாவது குடுக்கறத நான் சாப்பிட்டுட்டு, நான் என்ன செய்வேன் அப்டின்னா, ஏன்னா என்னால முடிஞ்ச வேலைய நான் வீட்ல செஞ்சு வச்சுட்டு நான் வருவேன். அந்த பாட்டி குடுத்த சாப்பாட கொண்டு வருவேன். அது கெட்டு போயிரும். அதனால கீழ போட்டுட்டு நான் கழுவிட்டு நான் என்ன செய்வேன் அப்டின்னா, என்னுடைய வேலைகள்ல நான் ஈடுபடுவேன். அதனால தான் அது பஸ்ஸ பிடிக்க முடியாதனால நான் லேட்டா வரேன். 2வது சீக்கிரம் சாப்பிடலன்னு என்னால சாப்பிட முடியாது. உணவு கெட்டு போயிரும். இத கண்டுபிடிச்ச அந்த ஆசிரியருக்கு ரொம்ப மன வருத்தமாயிருச்சு. அப்ப அந்த பிரச்சனை வந்துருச்சு. செயல் ஆராய்ச்சியில ஈடுபட்டதுனால இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன? அப்படின்னு ஒரு தத்துவத்த அவங்க வந்து கண்டுபிடிச்சு, அதுக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நேரா அவங்களோட பிளேஸுக்கு போறாங்க. அவனோட எல்லா பேக்கிரவுண்ட் என்னென்ன? அவன் ஏன் இப்படி இருக்கிறான்? அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அவனுக்கு உதவுவதற்காக தன்னார்வலர்களை அவங்க வந்து அந்த இடத்துல கண்டுபிடிச்சு அவங்க கையில அவனை கொடுத்து நல்ல ஒரு படிப்பாளியாக பின்னாளில அவர் ஒரு டாக்டராக வந்ததை கூட நாங்க நிறைய இதுல என்ன செய்றோம் அப்படின்னா நாங்க பாக்குறோம். அந்த மாதிரி ஒரு செயல் ஆராய்ச்சி மூலமாக அது எப்படி வந்து நடத்தையில மேம்பாடு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து லேட்டாவும் வரல, மதியானம் கண்டிப்பா அவன் நல்லா சாப்பிட்டுறான். சீக்கிரமே அவங்க அனுப்பிடுறாங்க. அப்ப ஒரு செயல் ஆராய்ச்சியில ஈடுபடும் போது அதனுடைய பலன் எப்படி வந்து ஒரு நல்ல பிரதிபலனா அமையுதுன்னு நம்ம பார்க்கிறோம். சமூக பிரச்சனைகள் சமூக உளவியல் ஆராய்ச்சிக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று லெவின் கூறினார். அவர் லெவின் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, சமூகத்துல காணப்படுற பல்வேறுபட்ட பிரச்சனைகள், பாவர்ட்டி, இல்லிட்ரசி, அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இது வந்து இதை பற்றிய ஆராய்ச்சிக்கு இந்த சமூக உளவியல் வந்து ஊக்கமளிக்க வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. செயல் ஆராய்ச்சி சமூக பிரச்சனைகளை வரையறுத்தல், பகுப்பாய்வு செய்தல், விளக்குதல் மற்றும் பரிந்துரைக்கும் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் என அவர் விரும்பினார். மேலும் இந்த செயல் ஆராய்ச்சி ஆக்ஷன் ரிசர்ச் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு அப்படின்னா, மெயினா என்ன சமூக பிரச்சனைன்னு சொல்லி அதை வரையறுக்கணும். அதுக்கப்புறம் அதை ஆய்வு செய்யணும். ஏன் இப்படி வந்துச்சு அனலைஸ் பண்ணணும். எதனால வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இதனோட மூல காரணம் என்ன, அதற்கான விளக்கத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும். அதற்கான விளக்கத்திற்கு ஏற்றார் போல் அதற்கு எதை பரிந்துரைக்கலாம், எப்படி அந்த பிரச்சனையை தீர்க்கலாம், அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிமுறை என்ன அப்படின்றத அதை அப்ளை பண்றதுக்கான அந்த இதையும் தெரிஞ்சிருக்கணும், திறனும் கொண்டதாக இருக்க வேணும் அப்படின்னு அந்த லெவின் என்ன செஞ்சாரு அப்படின்னா விரும்பினாரு. இப்ப பயன்படுத்தப்பட்ட சமூக உளவியலின் பங்களிப்புகளை நம்ம இப்ப பார்க்க போறோம். பயன்படுத்தப்பட்ட சமூக உளவியலின் பங்களிப்புகள். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மனித பிரச்சனைகளை தீர்க்கவும் நல்வாழ்வை மேம்படுத்தவும். இப்போ வந்து இந்த பூமியில வாழ்ற இந்த மனிதர்கள் சமூகமாக வாழ்கிறார்கள். வெவ்வேறு நாட்டுல வெவ்வேறு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட மொழிகள் வேறுபடுகிறது. அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இருந்து, அவங்களுடைய அந்த வீட்டு அமைப்புல இருந்து எல்லாமே மாறுபடுது. விசேஷமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிளைன்ஸ்ல உள்ளவங்க எல்லாம் நல்லா கான்கிரீட் பில்டிங் கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அடிக்கடி சுனாமி இந்த மாதிரி அந்த நேச்சுரல் டிசாஸ்டர் இருக்கிற அந்த ஏரியால இருக்கவங்க எல்லாம் மர வீட லைட் வெயிட்டா கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த வல்கானிக் எரப்ஷன் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் அந்த டெம்பரரியா ஒரு ஷெட் மாதிரி போட்டு அவங்க இருப்பாங்க. அப்ப இந்த மனிதர்கள் ஏற்படுகிற அந்த பிரச்சனைகளை தீர்த்து நல்வாழ்வை மேம்படுத்தவும், அவங்களுடைய நல்வாழ்வுக்கு என்னென்ன வழிமுறை எல்லாம் செய்யணும் அப்படின்றதுக்கும் இது பங்களிக்குதுன்னு நம்ம பாக்குறோம். இதனோட பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. அதுல பங்களிப்பை நம்ம என்ன சொல்றோம்னா, எந்த பிரச்சனைனாலும் அதை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகள் அதை அப்ளை பண்றது. 2வது அவங்களுடைய நல் வாழ்வை மேம்படுத்துற டெவலப் பண்றது. 2வது அடிப்படை சமூக உளவியலின் தற்போதைய கோட்பாடுகளுக்கு பங்களிக்கணும். இப்ப வந்து அடிப்படை சமூக உளவியலோட
தற்போதைய இப்ப என்ன கோட்பாடு இருக்கு, அதுக்கும் அதனோட பங்களிப்பு முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஒருவருக்கொருவர் உறவுகள் மற்றும் தகவல் தொடர்புகளை மேம்படுத்துவதற்கும் இது பங்களிக்குது. அது தனி மனிதர்கள் ஒருவர் மற்றவரோடு தொடர்பு கொள்றது தனி மனித தொடர்பு. அதே மாதிரி ஒருவர் சமுதாயத்துடன் தொடர்பு கொள்வது, சமுதாயத்தில் அவருக்குள்ள தொடர்பு. இப்ப விசேஷமா நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ள அம்மா அப்பா அந்த குழந்தைகள் அவங்களுக்குள்ள பேசிக்கிருவாங்க. அதே மாதிரி அவங்களோட அந்த தெருவுல உள்ளவங்களோட பேசுவாங்க. அது மற்றவர்களுடனான தொடர்பு. அதே மாதிரி அவங்க வேலை பார்க்கிற இடம், அவங்க படிக்கிற இடம், அவங்க சந்திக்கிற இடம், அவங்க ஒரு கடைக்கு போறாங்கன்னா மற்றவங்க, அப்ப இதெல்லாம் அந்த சமூகத்தில் அவர்களிடத்தில் காணப்படுகிற தொடர்பு. அதே மாதிரி தகவல் தொடர்பு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா நிறைய அந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸிங் நெட்வொர்க்கிங் நிறைய இருக்கு. அப்ப அந்த தகவல் தொடர்புகளை மேம்படுத்துவதற்கும் இது பங்களிக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்து 4வதா பார்த்தோம் அப்படின்னா நிஜ வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்ப்பதில் பங்களிக்க. நிஜ வாழ்க்கையில காணப்படுகிற அநேக பிரச்சனைகள் இருக்கு. அவங்க பணப்பிரச்சனை இருக்கும், சிலருக்கு மனப்பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி சிலருக்குடைய அந்த குடும்பத்துல அநேகமாக அவங்க என்ன எப்படி இருப்பாங்கன்னா நோய்களை அனுபவிக்கிறவர்கள், கிரானிக் டிசீஸ், அதாவது வாழ்க்கை முழுவதுமாக அவங்க நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கிறவங்க, அவங்களுடைய அந்த வாழ்க்கை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் இது பங்களிக்குது. இது நிஜ வாழ்க்கையில உள்ள காணப்படுகிற பிரச்சனை. அதாவது நிறைய கண்ட்ரிஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்ல எல்லாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த ஃபெமைன், அவங்க பஞ்சத்துல அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம, அவங்களுக்கு உணவு கிடைக்காம, அவங்க தண்ணி கூட சரியா கிடைக்காம அவங்க நிறைய சஃபர் ஆகுறாங்கன்னு பார்ப்போம். அப்ப இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கூட இந்த பயன்பாட்டு சமூக உளவியல் பங்களிப்பு செய்கிறது என்று நாம் காணலாம். அடுத்து 5வதாக சமூக பிரச்சனைகளை குறைப்பதில் பங்களிக்க. இப்ப ஒரு பிரச்சனை ரொம்ப பெருசாயிருச்சு, அதை எப்படி குறைக்கிறது அப்படின்னா அந்த நேரத்துல அந்த எதை பயன்படுத்தலாம், என்ன உத்திகளை பயன்படுத்தினா அந்த பிரச்சனையை குறைக்கலாம் அப்படின்றதுல கூட இது நல்லா பங்களிக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்து அடிப்படை மற்றும் பயன்பாட்டு சமூக உளவியலுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள். அடிப்படை சமூக உளவியல், அதே மாதிரி பயன்பாட்டு சமூக உளவியல். இந்த ரெண்டுக்கும் இடையில சமூக உளவியலுக்கும் பயன்பாட்டு சமூக உளவியலுக்கும் உள்ள வேறுபாடுகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப அணுகுமுறை, அப்ரோச்சஸ். இப்ப என்ன அணுகுமுறை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறோம் சமூக உளவியல்ல டிடக்டிவ் அப்ரோச் இருக்கு நம்ம பாக்குறோம். ஆனா அதே சமயம் நம்ம பயன்பாட்டு சமூக அறிவியல்ல இண்டக்டிவ் அந்த அப்ரோச் இருக்கு நம்ம பாக்குறோம். இப்ப இதுலயே வேறுபாடுகள் காணப்படுது. இது ஒரு ப்ராப்ளத்தை என்ன அப்படின்ற சொல்றது வேற, அதே மாதிரி அந்த ப்ராப்ளம் வர்றதற்கான அந்த நோக்கத்துக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கொடுக்கறது வேற. ஸோ அதுதான் அடுத்தபடியா நம்ம பாக்குறோம் அதனோட நோக்கம். இப்ப சமூக உளவியலோட நோக்கமா என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த சமூக உளவியல்ல அந்த பிரச்சனை ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு பாக்குறதோட அதனோட அந்த வேலை நின்றுச்சு. ஆனா பயன்பாட்டு சமூக உளவியலுக்கு என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தா, அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான இது ஒன்லி தியரிட்டிக்கல், பட் அதுல பிராக்டிக்கல் இருக்கு. அடுத்து கவனம். இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையில என்ன இது சமூக உளவியல்ல அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, காரியம் என்ன என்பதை கண்டுபிடித்து அதை வரையறுக்கிறது. ஆனா பயன்பாட்டு சமூக உளவியல்ல அந்த பிரச்சனை மேலேயே கவனம் வைத்து அந்த பிரச்சனையை எப்படி அந்த சிக்கலை தீர்ப்பது, அந்த பிரச்சனையை எப்படி இல்லாமல் செய்வது, அல்லது அந்த பிரச்சனையை எப்படி குறைப்பது என்பதில் அது கவனம் உள்ளதாக இருக்கிறது. இப்ப விசேஷமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைகள்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, சின்ன குழந்தைகளோட நோக்கம் என்ன அப்படின்னா நிறைய மிட்டாயெல்லாம் சாப்பிடும். அப்ப அந்த மிட்டாயெல்லாம் சாப்பிடாம இருக்கணும் அப்படின்றதுக்கு எப்படி அல்லது அந்த அவங்க அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நீ மிட்டாய் சாப்பிடாம இருந்த அப்படின்னா உனக்கு ஒரு கிஃப்ட் தருவேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அதே மாதிரி அந்த குழந்தை என்ன செய்யுது அப்படின்னா, அவங்க அம்மா வெளியில போயிடுறாங்க, ஒரு பவுல் நிறைய மிட்டாய் வச்சிருக்காங்க. திரும்பி அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த மிட்டாயை நீ எடுத்த அப்படின்னா உனக்கு அந்த கிஃப்ட் கிடையாது, அது ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்றாங்க. அதே மாதிரி அந்த குழந்தை அந்த மிட்டாய்க்கு நேரா வருது, அந்த மிட்டாயை பாக்குது, அந்த மிட்டாயோடைய கலர் இந்த குழந்தைய ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் அது யோசிக்குது. இதுதான் அந்த பயன்பாட்டு சமூக உளவியலோட அந்த ஒரு பயன்பாடு. அப்ப ரொம்ப கவனமா இருக்கு. நம்ம இந்த மிட்டாயை எடுத்தோம் அப்படின்னா அம்மா என்ன செய்ய மாட்டாங்கன்னா நமக்கு அந்த கிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க. உடனே அம்மாவை நினைக்குது, அந்த மிட்டாயை பார்த்துட்டு வச்சிருது. அதுக்கப்புறம் மறுபடியும் பக்கத்துல போகுது, அந்த மிட்டாயை பாக்குது. அப்போ உடனே அவங்க அம்மாவுடைய எண்ணம் வருது, திரும்பவும் போயிருது.
அதுக்குள்ள அவங்க அம்மா வந்துட்டாங்க. அப்ப அந்த ஒரு காரியத்தை சேனலைஸ் பண்ண, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற கவனமான ஒரு மனநிலையை தருது. அடுத்து ஒற்றுமை. இந்த பயன்பாட்டு சமூக உளவியல் வந்து எல்லா மனிதர்களுக்கிடையே மனிதனுக்கும் மனிதனுக்கும் ஒற்றுமை, மனிதருக்கும் மனிதர்களுக்கும் ஒற்றுமை, உலகளாவிய ஒற்றுமையை கொண்டு வருவதில் இந்த பயன்பாட்டு உளவியல் நோக்கமாக இருக்கிறது. இதுக்கு கூட வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து விளையாட போகுது. ஒரு குரூப்பா வந்து நிறைய குழந்தைங்க போகும்போது, அந்த குழந்தைகளுக்கு எதுல என்ன வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாய் வருது. அந்த நாய் வந்து அந்த குழந்தைகள விரட்டும்போது, எல்லா குழந்தைகளும் சேர்ந்து அந்த நாய வந்து என்ன செய்யுதுன்னா, விரட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு, எல்லாரும் தனித்தனியா போய் என்ன செய்றாங்க, விளையாட போறாங்க. விளையாட போகும்போது அதே நாய் வருது. அந்த நாய் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தையையும் என்ன செய்யுதுன்னா, விரட்ட ஆரம்பிச்சிருது. அந்த குழந்தைங்க ஓடி கீழ விழுந்து அது காயமாயிருதுங்க. அப்போ ஒற்றுமையா இருக்கும்போது இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த நாயை விரட்டினாங்க. அதே மாதிரி அந்த ஒற்றுமை இல்லாத தனித்தனியா இருக்கும்போது அந்த நாய் இவங்களை விரட்டிருச்சுன்னு பாக்குறோம். அப்ப அந்த ஒற்றுமை எவ்வளவு முக்கியம் அப்படின்றது அந்த குழந்தைய கத்துக்கிறது. அப்ப அதே மாதிரிதான் பள்ளிக்கு போற ஒவ்வொரு குழந்தையுமே அங்க எப்படி வந்து விட்டு கொடுத்து வாழணும், எப்படி ஒற்றுமையோட வாழணும், எப்படி ஒருவருக்கு ஒருவர் நேசிக்கணும், ஒருவருக்கு ஒருவர் எப்படி பகிர்ந்து கொடுக்கணும், எந்த விதமான ஒரு பிளெக்சிபிலிட்டிய அந்த ஸ்கூல்ல காமிக்கணும்ன்ற எல்லா விஷயங்களையும் அது வந்து அந்த இடத்துல கத்துக்கிட்டு ஒற்றுமையோட இருக்கு. அதே மாதிரி லக்குன்றது ரொம்ப முக்கியம். லக்கு அப்படின்னும் போது ஒரு டாஸ்க். இந்த டாஸ்க்கை நம்ம அச்சீவ் பண்ணணும்னா என்னென்ன முறைகள் எல்லாம் மனநிலையை வந்து திடப்படுத்தணும் அப்படின்றது இந்த அப்ளைட் சைக்காலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதாவது பயன்படுத்தப்பட்ட சமூக உளவியல். சமூக உளவியல் வந்து இதுக்கு என்ன செய்யுது அப்படின்னா வரையறை செய்து, பட் பயன்படுத்தப்பட்ட சமூக உளவியல் அதன் ஒரு இலக்கை நிர்ணயிச்சு அந்த இலக்குக்கு நேரா கடந்து சென்று அந்த இலக்கை அடைவதற்கும் உதவிடுது. அடுத்து பயன்கள். இப்ப பயன்பாட்டு சமூக உளவியலோட பயன்களா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மெயினா நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறோம் சிக்கலை தீர்த்துருது, நடத்தையில மாற்றத்தை கொண்டு வந்துருது, அதே மாதிரி வாழ்க்கை முறையை மேம்படுத்துது, நல வாழ்வை தருது. இது என்னன்னா சமூக உளவியல் வந்து அதனுடைய வரையறை மட்டும் கொடுக்குது. அது என்ன அப்படின்றது மட்டும் தியரிட்டிக்கல் பேஸ்ல இருக்கு. அதே மாதிரி உபயோகம் ஒரு அப்ளிகேஷன் வரும்போது இந்த பயன்பாட்டு சமூக உளவியல் தான் வந்து மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறோம் பயன்பாட்டு சமூகத்திற்கான உளவியல் அறிமுகம் 2 நம்ம பார்க்கிறோம். இது அலகு 2ல உள்ளது. இந்த இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா பயன்பாட்டு சமூக உளவியலின் கருத்து ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இருந்தாலும் சமூகத்தின் இரு பிரிவுகளுக்கும் இடையே சில ஒற்றுமைகள் உள்ளன, இன்னும் சில வேறுபாடுகள் உள்ளன. இந்த அலகில் பயன்பாட்டு சமூக உளவியலுக்கும் பிற சமூக அறிவியலுக்கும் இடையேயான உறவை பற்றி காண்போம். இப்போ வந்து பயன்பாட்டு சமூக உளவியலுக்கும் மற்ற சமூக அறிவியலுக்கும் சோசியல் சயின்ஸுக்கும் இடையில உள்ள இப்ப உறவை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். எப்படி இது மற்ற சப்ஜெக்டோட தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்றது. இப்ப வந்து முதலாவது பயன்பாட்டு சமூக உளவியலுக்கும் பிற சமூக அறிவியலுக்குமான உறவு. இப்ப சமூக அறிவியல் அப்படின்னா சோசியல் சயின்சஸ். இந்த சோசியல் சயின்ஸுக்கும் இந்த பயன்பாட்டுக்கும் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் வந்து பயன்பாட்டு சமூக உளவியல் மற்றும் அடிப்படை சமூக உளவியல். அடிப்படையில சமூக உளவியல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு குடும்பம், ஒரு அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு கல்ச்சர் இருக்கும், ஒரு கலாச்சாரம் இருக்கும், அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு மொழி இருக்கும். அவங்க வந்து அந்த குடும்பம் வந்து மற்ற அந்த சமூகத்தோட வந்து அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஒன்றிணைந்து இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒரு குரூப்பா இருப்பாங்க. ஒரு பிளேஸ்ல வந்து பர்டிகுலர் பிளேஸ்ல பர்டிகுலர் மொழி பேசுற மக்கள் இருப்பாங்க. அவங்களுடைய அந்த கஸ்டம்ஸ், அவங்களோட பிலீஃப்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். அவங்களோட ரிலீஜன் வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த சமூக உளவியல்ல இருக்கு. அப்ப இந்த பயன்பாட்டு சமூக உளவியல் வந்து அடிப்படை சமூக உளவியலோட சம்பந்தப்பட்டிருக்கு. இப்போ ஒருத்தவங்களுடைய நம்பிக்கை, ஒருத்தவங்களோட இடத்துக்கு ஏத்த மாதிரிதான் விளைச்சல் இருக்கும், விளைச்சலுக்கு ஏத்த மாதிரிதான் அவங்க ரிச்சான பீப்புளா பாவர்ட்டியான பீப்புளா அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி அவங்களோட பாப்புலேஷன், இந்த மாதிரி எல்லாம் இந்த அடிப்படையில இந்த சமூக உளவியல் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த இதை பயன்பாட்டு சமூக உளவியல் மூலமா நன்மை பெறுறதா இருக்குன்னு நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் பயன்பாட்டு சமூக உளவியல் மற்றும் சமூகவியல் சோசியல். அப்ப இந்த சோசியல் நம்ம சொசைட்டி நம்ம சோசியாலஜியை பார்க்கும்போது சொசைட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுல எல்லாருமே வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. அதாவது ஒவ்வொரு தனி மனிதரும் வருவாங்க, ஒரு குரூப்பும் வரும். அதே மாதிரி அந்த இதுல ஏற்படுற பிரச்சனை, இப்ப உதாரணமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த அர்பனைசேஷன் பாக்குறோம். அதாவது ரூரல் ஏரியா எல்லாமே என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த சிட்டிக்குள்ள வந்துடுறாங்க. சிட்டிக்குள்ள வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருது. அந்த சிட்டிக்குள்ள உள்ள அந்த லேண்ட்ஸ்கேப் எவ்வளவு இருக்கு,
அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட பில்டிங் இருக்கா, அவங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கா, அவங்களுக்கு ஃபுட் ப்ரொவிஷன் இருக்கா, அவங்களுக்கு என்னென்னலாம் நம்ம குடுக்க முடியும், அவங்களால என்ன பிரச்சனை. இப்ப வில்லேஜ்ல இருந்து மக்கள் வந்து அந்த உள்ள குடியேறிட்டாங்கன்னா, அவங்களுக்கான என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்றது எல்லாமே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த சோசியாலஜில பார்க்குறோம். அந்த சோசியாலஜிக்கு ஏத்த மாரி இந்த பயன்பாட்டு சமூக உளவியல் வந்து நெறைய தத்துவங்களை வரையறுத்து, அது எப்படி சேனலைஸ் பண்ணணும், எப்படி அப்ளிகேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு அந்த உளவியலாளர்கள் எல்லாரும் திட்டமிட்டு, இந்த பர்ட்டிகுலர் பிரச்சனைக்கு பர்ட்டிகுலரான தீர்வு என்ன அப்படின்றத அவங்க அந்த இடத்துல குடுத்துடுறாங்க. இப்ப வந்து அர்பனைசேஷன்னா, அர்பனைசேஷனை எப்படி பிரிக்கலாம்? இந்த அர்பனைசேஷனுக்கு எங்க இருந்து வந்து ஃபுட்டு, இவங்களுக்கு எல்லா சப்ளைஸும் எப்படி வரலாம்? அல்லது ஃப்ளட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எதிர்பாராம நேரிடும். அன்பார்ச்சுனேட்டா நமக்கு நிறைய விஷயங்கள் வல்கானிக் எரப்ஷன் நடக்கும், அல்லது ஃப்ளட் இருக்கும், அதே மாதிரி வந்து புயல் இருக்கும். அப்ப இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர் இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணலாம், அப்படி எர்த்குவேக் நடந்தா என்ன பண்ணலாம், அப்ப அதுக்கேத்த மாதிரி அது எல்லாமே இது வந்து உதவி செய்யுது. இது முன்கூட்டியே எல்லா வகையறையும் செய்து அல்லது ஏற்பட்ட பின்பு கூட அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு உதவுது. மூன்றாவதாக பயன்பாட்டு சமூக உளவியல் மற்றும் உடலியல் உளவியல். இப்ப உடலியல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உடல் சார்ந்த அனைத்தும் உடலியல். இப்ப இந்த உடலியல் நம்ம கையை அசைக்கிறது, காலை அசைக்கிறது, ஒருத்தவங்க சொல்றாங்க எனக்கு விருப்பம் இருந்தாதான் நான் வந்து என்ன செய்வேன் அப்படின்னா வாக்கிங் போவேன் அப்படின்றது. அப்ப அந்த வாக்கிங் போகாததுனால அவங்களுக்கான நிறைய வந்து அவங்களுக்கு நோய்கள் வருது அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு விருப்பம் இல்லை, நான் போக முடியல. அப்ப அவங்கள எப்படி வந்து அதுக்குதான் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம், அதே மாதிரி நிறைய சொசைட்டியோட கம்யூனிகேஷன் வச்சிருக்கும் போது வெல்ஃபேர் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க. வச்சு அவங்களுக்கான அந்த காரியங்களை சொல்லும்போது இந்த பயன்பாட்டு சமூக உளவியல் அவங்களுக்கு உதவுது. அப்ப அவங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்ப இந்த டைம்ல வந்து நம்ம வாக்கிங் போனாதான் நமக்கு உடல் இயக்கத்துக்கு நல்லது. அல்லது காலையில வந்து கெட் அப் ஏர்லி இந்த மார்னிங் அப்படின்றத அவங்க மைண்டுக்குள்ள கொண்டு போயிடுறாங்க. அப்ப எதை எதை சாப்பிடணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டா என்னென்ன தீமை வரும். உதாரணமா பார்த்தா நிறைய வந்து ஆயிலி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து முன்னாடி பீப்புள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஆஃப்டர் கொரோனா என்ன செஞ்சுட்டாங்க, நிறைய மெடிக்கல் கன்சர்ன். அதனால அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணணும், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். அதுல என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், என்னென்ன வந்து நம்மளுடைய உடம்புக்கு ஏத்தது, என்னென்ன நமக்கு தேவையில்லாதது அப்படின்றது எல்லாமே அவங்க என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா அதன் வாயிலா கற்றுக்கொள்றாங்கன்னு பாக்குறோம். அப்படி கற்றுக்கொள்ளும் போது அவங்க நிறைய காரியங்களை விளக்குறாங்க, அவங்களோட உடல் ஆரோக்கியம் வந்துருது. ஸோ அப்ப பயன்பாட்டு சமூக உளவியல் அது மூலமாக அவங்க பெறப்படுற அந்த அந்த இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க அப்ளிகேஷனுக்கு கொண்டு வந்து செயல்படுத்துறதுனால அவங்களோட உடல் இயக்கமும் மாறுது. அதனால அந்த உடல் இயக்கம் வந்து சீராக இருக்கும்போது, ஏன்னா விசேஷமா நம்ம தலைவலிக்குது அப்படின்னா எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அப்ப அந்த தலைவலி போறதுக்கு என்ன மருந்து அப்படின்னு கண்டுபிடிச்சு அது கொடுத்தாதான் வந்து அந்த அந்த எல்லா வேலையும் செய்ய முடியும். அப்ப அந்த ஆக்டிவா இருக்கணும், மற்ற எல்லா காரியங்களும் ஈடுபடணும் அல்லது உழைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி இந்த பயன்பாட்டு சமூக உளவியல் நிறைய காரியங்களை அப்ளிகேஷன் கொண்டு வந்து கொடுக்குதுன்னு பாக்குறோம். அடுத்து பயன்பாட்டு சமூக உளவியல் மற்றும் மானுடவியல். மனுஷனுடைய எண்ணங்கள், மனுஷனுடைய சிந்தனைகள், மனுஷன் வந்து யாரோட தொடர்பு கொண்டிருக்கான், மனுஷனுடைய அந்த பிலீஃப்ஸ் என்ன, மனுஷனோட கல்ச்சர் என்ன, அது அவங்களோட ஹேபிட் என்ன, அவங்களோட கேரக்டர் என்ன, எல்லாத்தையும் இந்த பயன்பாட்டு சமூக உளவியல் வந்து உள்ளடக்கியதா இருக்கு. அடுத்து 5வது பார்த்தோம் அப்படின்னா பயன்பாட்டு சமூக உளவியல் மற்றும் பொருளாதாரம். இப்ப இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமின்றது ரொம்ப முக்கியம். அதாவது ஹை கிளாஸ் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள், அந்த பாவர்ட்டி லெவல் அந்த மாதிரி 3ஆ பிரிச்சிருந்தாலும் இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வந்துருது. அப்ப இதை லோ கிளாஸ் பீப்புள் கூட ஸ்ட்ராட்டஜி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கடினமா உழைச்சி கூட முன்னேறதை நம்ம பாக்குறோம். அப்ப அந்த சமூக உளவியல், பயன்பாட்டு சமூக உளவியல் எப்படின்னா இந்த பொருளாதாரத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. இப்ப பொருளாதாரம் நல்லா இருந்துச்சு, நல்ல நிலைமையில இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பத்துல எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட இருப்பாங்க. இப்ப பொருளாதாரம் சிக்கல் இருக்கு அப்படின்னா அவங்க அந்த கடன் வாங்கி இந்த மாரி நிறைய சூசைட் எல்லாம் நிறைய நம்ம கேள்விப்படுறோம். அந்த கடனை கட்ட முடியாம, அதே மாதிரி நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்களால அதை தாங்கிக்கிற முடியாம கூட அவங்க என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா பசியும் பட்டினியுமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். அந்த கொரோனா சமயம் கூட வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த நிறைய பொருளாதார வீழ்ச்சி, மக்களுக்கு வந்து அந்த வெளியில போய் சம்பாதிக்காதனால ரொம்ப பாவர்ட்டி லைனு, அதுல போய் அவங்க வந்து சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு கூட பாக்குறோம். அப்ப இந்த பயன்பாட்டு சமூக உளவியல் வந்து ரொம்ப அந்த பொருளாதாரத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப அந்த அந்த இந்த உளவியல் ரீதியா மனுஷர் வந்து நல்லா திடமா இருந்தா, தன்னம்பிக்கையோட இருந்தா,
நல்ல ஒரு நடத்தையோட இருந்தா பொருளாதாரம் கண்டிப்பா முன்னேறும். கடினமான உழைப்பு அப்ப பொருளாதார முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். அடுத்து 6வது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பயன்பாட்டு சமூக உளவியல் மற்றும் அரசியல் அறிவியல். இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ். இந்த பாலிடிக்ஸ் மாறும்போது, அரசியல் மாறும்போது அவங்களுக்கு ஏற்படுகிற இண்டிவிஜுவலா ஏற்படுகிற சேஞ்சஸ். இப்ப இந்த அரசியல் இருந்தா இப்படி நல்லா இருக்கும், அந்த அரசியல் இருந்தா அப்படி நல்லா இருக்கும் அப்படின்றது அந்த அரசியலுக்கு ஏற்ப அந்த பயன்பாட்டு சமூக உளவியல்ல அந்த சேஞ்சஸ் கொண்டு வர்றது. அப்ப அது மக்கள் மனதுல என்ன செய்யுது அப்படின்னா போய் பதிஞ்சிருது. இந்த அரசியல் இருந்தா இது நல்லா இருக்கும், இந்த கவர்மெண்ட்னா அப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு போறது. அடுத்து வந்து பயன்பாட்டு சமூக உளவியல் மற்றும் புவியியல். இது வந்து ஜாகிரபியோட சம்பந்தப்பட்டது. புவியியல்னா மனுஷருக்கும் அவங்கள சுற்றி உள்ள என்வைரான்மெண்ட்டும். இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னா நிறைய அடுக்குகள் அட்மாஸ்பியர்ல இருக்கு. நம்ம இருக்கிறத என்ன அப்படின்னா டிராபோஸ்பியர்ல இருக்கும். இந்த டிராபோஸ்பியர்ல தான் வந்து மேக்சிமம் நமக்கு கிடைக்கிற ஆக்சிஜன் எல்லாமே கிடைக்கு. அந்த நைட்ரஜன் எல்லாம் இருக்கு நம்ம பார்த்தோம். இந்த ஏர் மிக்சர்லாம். இப்ப இப்படி இருக்கும்போது அதுக்கு மேல இருக்கிற காணப்படுற இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் அந்த எட்ஜ்ல காணப்படுகிற அந்த ஓசோன் லேயர்ல ஒரு ஹோல்ஸ் இங்க இருந்து அட்மாஸ்பியர்ல இருந்து போற மாசுக்கள் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை போய் வந்து அந்த டேர் பண்றதுனால என்ன விளைவு அப்படின்னா அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் அதுல 2 விதமா இருக்கு. அந்த மோசமான அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து தீமை விளைவிக்க கூடியது மனுஷர்களை வந்து அடைஞ்சு மனுஷர்களுக்கு நோயை உண்டு பண்ணுது. அப்ப நோயை உண்டு பண்ணும்போது மனுஷருடைய மனசு சோர்ந்து போகுது. அப்ப அந்த பயன்பாட்டு சமூக உளவியல் வந்து புவியியலோட எவ்வளவு சம்பந்தப்பட்டிருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி நல்ல அட்மாஸ்பியர் வச்சிருந்தோம், நல்ல என்வைரான்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா மக்களுடைய மனதுல அது ஒரு நல்ல ஒரு தெம்ப கொடுக்குது. அதப்ப இந்த பயன்பாட்டு சமூக உளவியலோட இது வந்து ஒரு பயன்பாடுன்னு நம்ம பாக்குறோம். அதே மாதிரி கட்டிங் டவுன் ஆஃப் ஃபாரஸ்ட். இப்ப வந்து மரத்தை நிறைய வெட்டுறாங்க. எதுக்காக அப்படின்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். அதனால நிறைய பேர் வீடு கட்டுறாங்க. வீடு கட்டுறதுக்கு பர்னிச்சர் வேணும். அதுக்காக மரத்தை காட்டெல்லாம் அழிச்சு மரத்தெல்லாம் வெட்டி நிறைய என்ன செய்யறாங்க அப்படின்னா மர வேலைப்பாடு நடக்குது. அப்ப அந்த காட்டை அழிக்கும் போது அந்த மரம் வந்து என்ன செய்யுது ஆக்சுவலா வந்து கார்பன் டை ஆக்சைடு அது வந்து ரொம்ப ஹீட்டான வாயு. அந்த ஹீட்டான வாயுவை அது எடுத்துக்கிட்டு நல்ல கூலான வாயுவை என்ன செய்யுது கொடுக்குது. அந்த ஆக்சிஜனை நமக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்குது. இப்ப அந்த ஆக்சிஜன் ஷார்டேஜ் ஆகுறதுனாலதான் அந்த கொரோனா சமயம்லாம் நம்ம பார்த்தோம் ஆக்சிஜன் சிலிண்டருக்கே தட்டுப்பாடு நிறைய இருந்துச்சுன்னு பாக்குறோம். அப்ப அந்த ஆக்சிஜன் அந்த நமக்கு கிடைக்கும் போது போதுமான அளவு நமக்கு கிடைக்கும் போதுதான் நம்ம வந்து சமூக உளவியல் தன்மையில நம்ம வந்து ஒரு நல்ல மேம்பாடு கிடைக்கும். அது வந்து பயன்பாட்டு சமூக உளவியல் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்ப எப்படி பயன்படுத்தணும், இந்த சமூக உளவியல்ல நம்ம பயன்பாட்டுக்கு எப்படி கொண்டு வரணும், அதே மாதிரி எப்படி காடுகளை அழிக்க கூடாது அப்படின்ற அவேர்னஸ் எல்லாம் நிறைய வந்து இந்த பயன்பாட்டு சமூக உளவியல் கொடுக்குது. அப்படி கொடுக்கும்போது நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா இனிமே நான் காடுகளை அழிக்க மாட்டேன், மரங்களை நடுவேன் அப்படின்ற ஒரு சேலஞ்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஹைஜீனிக்கா எப்படி இருக்கணும்ன்றத கூட அந்த கொரோனா டைம்ல நிறைய படிச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி பேனிக் அட்டாக், அதாவது பதஷ்டத்துல நிறைய பேர் இது பண்ணி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ற நிறைய டிப்ஸ் எல்லாம் வந்து இந்த பயன்பாட்டு சமூக உளவியல் நமக்கு அள்ளி தருவதா இருக்குது. மற்றும் பயன்பாட்டு சமூக உளவியல் வந்து இது மொழியியலோட சம்பந்தப்பட்டிருக்கு. அது லாங்குவேஜ் இருந்தாதான் நம்ம வந்து கம்யூனிகேஷனே பண்ண முடியும். லாங்குவேஜ் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அந்த பயன்பாட்டு சமூக உளவியலுக்கும் மொழியியலுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. இதன் வாயிலாக தான் நம்ம அனைத்தும் நம்ம பெற முடியும் நம்ம பாக்குறோம். அப்ப பயன்படுத்தப்படும் சமூக உளவியலாளர்கள் மற்றும் அவர்களின் பங்கும் செயல்பாடுகளும். இப்ப இந்த பயன்படுத்தப்படும் சமூக உளவியல்ல அவங்க வேலை செய்யறவங்க சமூக உளவியலாளர்கள். இவங்களோட பங்கும் செயல்பாடுகளையும் இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப பயன்பாட்டு சமூக உளவியலாளர்களின் முக்கிய கவனம் சமூக பிரச்சனைகளை தீர்ப்பது. இவங்களோட தலையாய கடமைன்னு நம்ம பார்த்தோம்னா கடமை என்னது அப்படின்னா சமூகத்துல காணப்படுகிற பிரச்சனைகளை தீர்க்கிறது. அடுத்து பயன்பாட்டு சமூக உளவியலாளர்கள் நடத்தையை புரிந்து கொண்டு சிகிச்சை அளிக்க முயற்சிக்கின்றனர். இப்ப என்ன பிரச்சனை நேர்ந்திருக்கு, இப்ப என்ன பிரச்சனைனால மக்களுக்குள்ள சோர்வு ஏற்பட்டிருக்கு, அந்த சோர்வை எப்படி போக்குறது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான சில காரியங்களை மேற்கொள்றாங்க நம்ம பாக்குறோம். அடுத்து வந்து உளவியல் கொள்கைகளை இணைக்க முயற்சிக்கிறாங்க. இவங்க அப்படியே விட்டுறது இல்ல, உளவியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இது இருக்கிறதுனால அப்ப மக்களுடைய மனசு இப்படி போயிருச்சு, சோர்ந்து போயிருச்சு. அப்ப இந்த சோர்ந்து போன இந்த மனசை எப்படி வந்து மறுபடியும் வந்து தெம்பாக்கி கொண்டு வரணும்ன்ற முயற்சியிலையும் இவங்க ஈடுபடுறாங்க. அடுத்து பயன்பாட்டு சமூக உளவியலாளர்கள் கணிக்க முடியாத வகையில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறாங்க. ஏன்னா பிரச்சனை கூட கூட ஆராய்ச்சியும் கூடிக்கிட்டே போகுது. இப்ப பிரச்சனை வந்து கொஞ்சமா இருக்கும்போது குறைச்ச வகையில ஆராய்ச்சி இருந்துச்சு, இப்ப பிரச்சனைகள் வந்து அதிகமாயிருச்சு. அப்ப அவங்களுக்கு ஆராய்ச்சிகளும் ரொம்ப கூடிருச்சுன்னு நம்ம பாக்குறோம்.
அப்படி ஆராய்ச்சிகள் அவங்க கூடும்போது அவங்க நிறைய வகையில எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதற்கான தீர்வுகளையும் அவங்க குடுக்குறாங்க. அடுத்து தொழில்துறை. இப்ப தொழில்துறையில ஒரு இடத்துல முடங்கிருச்சுன்னா, அதை எப்படி வந்து மேல கொண்டு வர்றது? அந்த உற்பத்தி திறனை கூட்டுறதுக்கு அந்த ஃபேக்கல்டீஸ்க்கு வந்து கவுன்சிலிங் குடுக்குறாங்க. எப்படியெல்லாம் செய்யணும்? அவங்களோட ஃபேமிலி பிரச்சனை என்ன? அவங்க ஏன் சோர்ந்து இருக்காங்க? அதே மாரி அங்க ஃபேக்கல்டீஸ் வந்து ரொம்ப சோர்வா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு போய் டூர் அனுப்புங்க. அவங்க டூருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா, கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேலைய நல்லா செய்வாங்க. அப்படி நெறைய கவுன்சிலிங்லாம் குடுத்து அவங்கள கொண்டு வர்றாங்க. சுற்றுப்புறல், சூழல் மற்றும் சுகாதார பிரச்சனைகள். நம்மள சுத்தி உள்ள இடத்த தூய்மையா வச்சிருக்கணும். அதே மாரி தூய்மை இல்லாத இடத்துல அந்த பொல்யூஷன் நெறையா இருக்கு அப்படின்னா, அதை வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றது? அதே மாரி சுகாதார பிரச்சனை ஒரு இடத்துல வந்துருச்சு, தொற்று நோய் வந்துருச்சுன்னா, அதை எப்படி வந்து ரெக்டிஃபை பண்றது? அதுக்கு மாற்று என்ன? அது வராம காக்கிறதுக்கு நம்ம என்னென்ன உத்திகளை எல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்றது. அதே மாரி நீதி. நெறைய இடத்துல வந்து சமூக நீதி இல்லாம போயிரும். இத பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து என்ன செய்றாரு, காலையில வாக்கிங் போம்போது கால் தடுக்கி கீழ விழுந்துறாரு. ஒரு கல்லு வந்து அவர தடுக்கி விட்டுருச்சு. அதனால கால அதுல வச்சு இடறி விழுந்துறாரு. அப்ப அவங்க அந்த சைடு போனவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, பாரு குடிச்சிட்டு காலங்காத்தால வந்து விழுந்து கிடக்கான் அப்படின்னு. அப்ப எல்லாரும் ஒரு கூட்டமே கூடி இவன் குடிச்சிட்டு விழுந்து கிடக்கான், அவன் சாகட்டும் அப்படின்ட்டு போயிருவாங்க. ஆக்சுவலா அவர் குடிக்கிறதே பழக்கமே கிடையாது. அப்ப சமூகத்துல மக்களுடைய பார்வை எப்படி இருக்கு? ஆக்சுவலா அவருக்கு நேர்ந்த அந்த செயல் எப்படி இருக்குன்றத நம்ம அப்ப சமூக நீதின்றது ரொம்ப முக்கியமானது. சமூகத்துல நன்மை எது, தீமை எதுன்றது ரொம்ப முக்கியம். அடுத்து அமைப்பு சீர்திருத்தம் மற்றும் பிரச்சாரம், விளம்பரம் போன்ற ஊடகம் தொடர்பான நடவடிக்கைகள். தவறா போகுதா? அதை எப்படி வழிநடத்தணும்? தவறான ஊடகங்கள் தவறான கருத்துக்களை பரப்பும்போது இவங்க சீர்திருத்தம் பண்ணணுன்றத நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லுவாங்க. மற்றும் மக்களோட தொடர்பு கொண்டு அவர்களோட பேசுறது, அவர்களோட கல்வி நிறுவனங்கள்ல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதற்கான வழிமுறைகளை பின்பற்றுறாங்க. அதே மாதிரி பயன்பாட்டு சமூக உளவியலாளர்கள் ஒரு குறிப்பிட்டவற்றின் வெற்றி அல்லது தோல்வியையும் பகுப்பாய்வு செய்கிறார்கள். சில பயன்பாட்டு சமூக உளவியலாளர்களும் கட்டமைப்பதில் முக்கிய பங்கு, அவங்க ஃப்ரேம் பண்றதுல கூட அவங்க முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. தற்போதுள்ள மற்றும் எதிர்கால சமூக உளவியல் கோட்பாடுகளை இப்ப என்ன வந்து சமூக உளவியல்ல இருக்கு, இதை எப்படி மாத்தி அமைக்கிறதுன்னு அந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி, அதாவது சொல்லுவாங்க மீட் இன் டியூ சீசன், இந்த காலத்துக்கு இந்த உணவு வேணும், அந்த காலத்துக்கு ஏன்னா கோடை காலத்துல எப்படிப்பட்ட உணவு சாப்பிடணும், குளிர்காலத்துல எப்படிப்பட்ட உணவு சாப்பிடணும், அப்ப காலத்துக்கு ஏத்தமான அவங்க கோட்பாடுகளையும் மாற்றி அமைக்கிறாங்க. சிக்கல் சார்ந்த அணுகுமுறையின் உதவியுடன் பயன்பாட்டு உளவியலாளர்கள் உளவியல் கோட்பாடுகளை காலத்திற்கு ஏற்ப வடிவமைக்கிறாங்க. அடுத்து வந்து இவங்களோட அந்த பயன்பாட்டு சமூக உளவியலாளர்களின் செயல்பாடுகள் என்னன்னு பார்ப்போம். மதிப்பீடு மற்றும் திட்டமிடல். ஃபர்ஸ்டே வந்து அவங்க மதிப்பீடு செஞ்சு அதை திட்டமிடுறாங்க. அடுத்து பயிற்சி அமர்வுகளை ஏற்பாடு செய்யறாங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு. அடுத்து வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மேற்கொள்றதுக்கு, ஆய்வுகளை மேற்கொள்றதுக்கு அவங்க இடம் பார்த்து அந்த இடத்த செட் பண்றாங்க. உளவியல் சமூக மதிப்பீட்டு கருவிகள் மூலமா மற்றும் உத்திகளையும் வடிவமைக்கிறாங்க. அடுத்து வந்து தலையீடுகளையும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இத்தனை உத்திகளையும் இத்தனை இது, அதாவது மொத்தம் 5 காரியங்களை பார்க்கிறோம். மதிப்பீடு மற்றும் திட்டமிடல், பயிற்சி அமர்வுகளை ஏற்பாடு செய்தல், ஆய்வுகளை மேற்கொள்றது, அடுத்து உளவியல் சமூக மதிப்பீட்டு கருவிகள் மற்றும் உத்திகளை வடிவமைத்தல், கடைசி அவங்களே இன்டர்வென்ஷன் தலையிடுறாங்க. கடைசி முடிவுரையா நம்ம பார்த்தோம் அப்படின்னா பயன்பாட்டு சமூக உளவியலாளர்கள் தனி நபர்களிடையே சமூக உறவுகளை மேம்படுத்துவதிலும் அவர்களின் மாற்றத்திலும் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கின்றனர். சுற்றுச்சூழலுக்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளிக்கின்றனர். மனிதர்களின் நடத்தை முறைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துதல். இவங்களோட தலையாய நோக்கமே என்ன அப்படின்னா மனுஷர்களோட நடத்தையில சேஞ்சஸ் கொண்டு வருது. சேஞ்சஸ் கொண்டு வந்தாலே பயன்பாட்டு சமூக உளவியல் துறையானது அது பலவற்றுடன் குறிப்பிடத்தக்க வகையில் தொடர்புடையது என்பதும் நாம் அறிந்ததே. இப்ப வந்து நம்ம இந்த இவங்களோட வேலை என்னன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். மதிப்பீடு மற்றும் திட்டமிடல். இப்ப இத வந்து மதிப்பீடு செய்தல் அப்படின்னா ஒரு காரியத்தை எப்படி மதிப்பீடு செய்யறது? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கூல்ல வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அப்புறம் அவங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கு. இப்ப இந்த மதிப்பிடுதல் அப்படின்னும் போது அதை மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து அவங்க என்ன செய்யறாங்க, ஃபர்ஸ்ட் வந்து பிளான் பண்றாங்க என்னென்னலாம் வந்து மதிப்பிடலாம், அப்ப அதற்கான எப்படி வந்து அதை எக்ஸிக்யூட் பண்றது, அதை டிஸ்கிரைப் பண்ணது, இது என்னென்ன அப்படின்றத டிஸ்கிரைப் பண்றது. அதுக்கப்புறம் வந்து எவல்யூஷன் பார்ட் மதிப்பிடுறது. இப்போ வந்து ஒரு செயலை வந்து மதிப்பிடணும் அப்படின்னா ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ணணும். அந்த பிளானிங் இஸ் வெரி எசென்சியல் பிஃபோர் தட் எவால்யூஷன். அப்ப அந்த பிளானிங், அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன், பிளான் பண்ணிட்டு அதை ப்ரிப்பேர் பண்றாங்க. அதுக்கு என்னென்ன தீர்வு அப்படின்றத ப்ரிப்பேர் பண்றாங்க. அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்றாங்க.
அதை எக்ஸிக்யூட் பண்ணி அது நன்மையா தீமையான்றத அவங்க சோதிச்சு அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்றாங்க, அதுக்கேத்த மாதிரி மறு திட்டமிடல் வேலையை அவங்க செய்றாங்க. 2வது இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யாருன்னா சமூக உளவியலாளர்கள். அதாவது பயன்பாட்டு சமூக உளவியலாளர்களோட அந்த வேலையை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2வதாக அவங்க என்ன வேலை செய்றாங்கன்னா, பயிற்சி அமர்வுகளை ஏற்பாடு செய்றாங்க. நிறைய ட்ரெய்னிங் ப்ரோகிராம்ஸ் குடுக்குறாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு டீச்சர் ட்ரெய்னிங் ஸ்கூல் இருக்கு அல்லது காலேஜ் இருக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க என்ன செய்றாங்கன்னா, அவங்க டீச்சர் ஆகுறதுக்கு முன்னாடி பல பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கு. அதே மாரி ஒரு டாக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க டாக்டர் ஆகும் முன்னாடி இன்டர்ன்ஷிப் அவங்க போயி அந்த டாக்டர் என்னென்னலாம் செய்வாங்களோ, அதெல்லாம் வந்து பேஷண்ட்டுக்கு அவங்க அதுக்கு முன்னாடி செஞ்சு பயிற்சி எடுத்திருக்கணும். அதே மாரி ஒரு புதுசா ஒரு கம்பெனில ஒருத்தவங்க சேர்றாங்க அப்படின்னா, அது 1 இயர் நல்லா ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. ட்ரெய்னிங் குடுத்து, அவங்க கரெக்ட்டா அந்த வேலைக்கு அவங்க ஆப்ட் ஆனவங்களா அப்படின்னு அவங்கள ஆராய்ச்சி செய்து, அவங்கள எக்ஸாமைன் பண்ணி, அவங்களோட எல்லாத்தையும் அவங்க என்ன செய்றாங்க, டேட்டாவ கலெக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க சரியா அப்படின்னு பார்க்குறாங்க. இது மாரி ஒரு பயிற்சி குடுக்கும்போது தான், அந்த பிரச்சனைக்கான தீர்வு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி, இந்த பயன்பாட்டு சமூக உளவியலாளர்கள் அவங்க வந்து அதுக்கான ஏற்பாடு நெறைய இடத்துல செய்றாங்க. இப்ப வந்து ஸ்கூல்ல போய் செய்றாங்க, காலேஜஸ்ல போய் செய்றாங்க. அதே மாரி பெரிய பெரிய கம்பெனிஸ்ல போய் அவங்க செய்றாங்க. அதே மாரி தொழில் துறையிலயும் செய்றாங்க. அதே மாரி பொலிட்டிக்ஸ் அந்த அந்த பாலிடிக்ஸ் சம்மந்தமா அந்த அரசியல்லயும் கூட அவங்க செய்றாங்க. அப்ப அவங்களோட பயிற்சி அமர்வுகள் எல்லா இடத்துலயும் காணப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து ஆய்வுகளை மேற்கொள்றது. எக்ஸ்பெரிமென்டேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு குழந்தை படிக்குது. அந்த குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அது வந்து என்ன செய்யுது அப்படின்னா, பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட். அதாவது அந்த பாசிட்டிவா அவங்களுக்கு வந்து அந்த பிள்ளைகள ஊக்கப்படுத்தும்போது, அதுக்கு தான் சொல்றாங்க மோட்டிவேஷன் குடுக்கணும் அப்படின்னு. அப்ப அத பாசிட்டிவா அத ஊக்கப்படுத்தும்போது, அந்த குழந்தை 10 அவுட் ஆஃப் 10 எடுக்குது. 10 அவுட் ஆஃப் 10 எடுத்த உடனே அவங்க அந்த டீச்சர் என்ன செய்றாங்க, அதுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் குடுக்குறாங்க. அப்ப அந்த கிளாஸ்க்கு முன்னாடி வந்து அந்த பிள்ளை வந்து அந்த கிஃப்ட் வாங்கும்போது அது ரொம்ப சந்தோஷப்படுது. அப்ப ரொம்ப சந்தோஷப்படும்போது, மத்தவங்களும் அதே மாரி படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்த கொண்டு வருது. அப்ப இந்த ஆய்வுகள்லாம் வந்து நெறைய வந்து சயின்டிஸ்ட் மேற்கொள்றாங்க. விசேஷமா பயன்படுத்தப்பட்ட சமூக உளவியலாளர்கள் மேற்கொள்றாங்க. இப்படிப்பட்ட ஆய்வுகள். பள்ளியில வந்து அவங்களோட மோட்டிவேஷனுக்கு அடிப்படையில அவங்க எப்படி படிக்கிறாங்க. அதே மாரி நெறைய வந்து அனிமல்ஸ் வச்செல்லாம் வந்து நெறைய ஆய்வுகள்லாம் மேற்கொண்டிருக்காங்க சைக்காலஜிஸ்ட். எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு புறா இருக்கு. அந்த புறாவுக்கு என்ன செய்றாருன்னா, ஒரு கூண்டுல அடைச்சுட்டு, அந்த புறாவ வந்து அந்த எலக்ட்ரிக் கனெக்ஷன் ஒரு இடத்துல ஒருத்தர் குடுத்திருக்காரு. அப்ப அந்த புறா என்ன செய்யுது அப்படின்னா, சுத்தி சுத்தி வருது. அதுக்கு சாப்பாடு வேணும்னு அது எல்லாத்தையும் தட்டி பாக்குது. அது சில இடத்துல என்ன செய்யுது அப்படின்னா, பட்டன தட்டும்போது ஷாக் அடிக்குது. அப்ப ஆனா ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல பட்டன தட்டும்போது உடனே அதுக்கு வந்து ஃபுட் கிடைக்குது. இப்ப பல தடவ அதே மாரி என்ன செய்யுது அப்படின்னா, அது அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்ற முடிவு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கரெக்ட்டா அதோடைய பட்டன் உணவு எந்த இடத்துல வருதோ, அந்த பட்டன் மட்டும் தட்டுது. இதே மாரி தான் வந்து அந்த ஹியூமன்லயும் கொண்டு வர்றாங்க. அப்ப தவறு செய்யும்போது, அதுக்கு வந்து தண்டனை குடுக்கும்போது, அது வந்து நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட். அப்ப தவறு செய்யும்போது அதனால சில விஷயங்கள்ல வந்து அந்த காலத்துல வந்து ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த ஹோம் ஒர்க் செஞ்சுட்டு வரல அப்படின்னா, அந்த பிள்ளைகள வந்து 10 டைம்ஸ் எழுத சொல்லுவாங்க. அந்த 10 டைம்ஸ் எழுதும்போதே அவங்களுக்கே அந்த மெமரிக்குள்ள அது போயிரும். அதே சமயம் அது ஒரு என்ன செய்யணும் அப்படின்னா, இனிமே நம்ம வந்து கை வலிக்கு எழுதக்கூடாது. அத நம்ம வீட்லயே செஞ்சுட்டு வந்துரணும்னு முடிவு பண்ணிரும். இப்ப இதே மாரி நெறைய ஆய்வுகள். அந்த சின்ன குழந்தைகள்லாம் விட்டு, அதே மாரி வந்து அந்த குழந்தைகள்லாம் வந்து ஸ்வீட் மேல எவ்வளவு விருப்பமா இருக்கு அப்படின்றத, அது நெறைய பேர் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க. அதே மாரி அந்த பாவர்ட்டி லைன்ல இருக்கவங்க, அவங்க கிட்ட போய் சர்வே கலெக்ட் பண்ணி, அவங்கள்ட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு, அவங்களுக்கு வந்து சாப்பாடு குடுத்த பிறகு அவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு. அதே மாரி நெறைய பேர் வந்து இருட்டு ரூமுக்குள்ள நெறைய பேரு உள்ள அடைச்சு, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதே மாரி ஒரு பேனிக் அட்டாக் அதாவது ஒரு பதஷ்டத்துல இருக்கிறவங்க, அதனால அவங்க எப்படி செத்துடுறாங்க அப்படின்னு கூட ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு. இது எப்படி அப்படின்னா, ஒரு குற்றவாளிய கொண்டு வந்து அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, உன்னைய நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ஸ்னேக் வச்சு கடிக்க வச்சு உன்னைய சாக வைக்க போறோம். உன்னோட பாடியில இருந்து பிளட் வந்து டிராப்பா விழுக போகுது. விழுந்து நீ வந்து கடைசி சுத்தமா என்ன செய்ய போற, பிளட் எல்லாம் வந்து போய் நீ சாக போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முதல்லயே சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு வந்து அந்த குற்றவாளிக்கு கண்ணெல்லாம் இறுக்கி கட்டிடுறாங்க. கையெல்லாம் கட்டிடுறாங்க. கட்டிட்டு ஒரு சின்ன ஒரு ஊசி மட்டும் தான் போட்டாங்க. அதாவது அது ஊசி கூட இல்ல. லைட்டா வந்து பிஞ்ச் பண்ணாங்க. பண்ணிட்டு என்ன செய்றாங்க அப்டின்னா, ஒண்ணுமே பண்ணல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்டின்னா, ஒரு குழாய செட் பண்ணி ஒரு டிராப்பா என்ன செய்யணும், ஒரு வாளிக்குள்ள அந்த குழாயில இருந்து அந்த தண்ணி விழுகுற மாரி பண்ணிட்டாங்க.
அப்ப அந்த குழாய்க்குள்ள இருந்து தண்ணி வர்ற மாதிரி பண்ண உடனே இவனோட கையும் தெரியாது, அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த குற்றவாளி ரொம்ப பதஷ்டத்திலயும் பயத்திலே இருக்கான். அது கொஞ்ச நேரத்துல அவன் நினைச்சுக்கிட்டு ரொம்ப பயந்துட்டு கடைசி என்ன ஆச்சு அப்படின்னா, காலையில வர்றதுக்குள்ளேயே வந்து அவன் என்ன செஞ்சுட்டான்னா, அவன் தன்னோட பாடியில தன்னோட ரத்தம் தான் வந்து வெளியில போகுது. ஸ்னேக் தான் என்னைய கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சுட்டான், பயந்துட்டு அவன் இறந்துட்டான். அப்படின்றத அந்த ஆய்வுல நமக்கு வெளிக்கொண்டு வர்றாங்க. ஸோ அப்ப அந்த பதஷ்டத்தினால அந்த மக்கள் எந்த விதமான மனநிலையில இருக்காங்க அப்படின்றத ஆய்வுகளை மேற்கொண்டு, அந்த விதமான பதஷ்டம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சில உத்திகளையும் இவங்க பயன்பாட்டு சமூக உளவியலாளர்கள் கொண்டு வர்றாங்க நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இப்ப இந்த கொரோனா சமயத்துல கூட நிறைய பேர் என்ன செய்றாங்க அப்படின்னா, நிறைய மீடியாஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அப்படி பயந்து போயிருக்கப்ப அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி, இது வந்து பயப்படாதீங்க. இது இப்ப நடந்த விஷயம் இல்ல. இது முன்னாடியே நடந்தது. இது இப்ப வந்து யாருமே சாகல. எல்லாரும் நல்லா ஹெல்த்தியா தான் இருக்காங்க. இந்த கொரோனாவை மேற்கொள்றதுக்கான ஃபுட் ஐட்டம்லாம் இதெல்லாம் சாப்பிடுங்க. இதனாலேயே போதும். சாப்பாட்டிலே கொண்டு வந்துரலாம் அப்படின்னு நிறைய வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோகிராம்லாம் கண்டக்ட் பண்ணி, நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி, அவங்க அந்த பேனிக் அட்டாக்லாம் குறைச்சிருக்கிறாங்க. அப்ப இவங்களோட அந்த ஒரு வேலை வந்து ரொம்ப முக்கியமா கருதப்படுது. இந்த ஆய்வுகளை மேற்கொள்வது அப்படின்றது. அடுத்து நம்ம பார்க்குறோம், இந்த உளவியல் சமூக மதிப்பீட்டு கருவிகள். இப்ப நிறைய அவங்களுக்கு வந்து ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் அந்த சைக்காலஜிஸ்ட் யூஸ் பண்றது. அதாவது அவங்களுக்கு கவனம் இருக்கா? கவன வீச்சு எவ்வளவு இருக்கு? கவன சிதைவு எப்படி இருக்கு? அவங்க கவனத்தோட இருக்கிறாங்களா? அல்லது அவங்களோட உளவியல் மாற்றம் இருக்கா? அவங்க எப்படி வந்து ஆவரேஜா, பிலோ ஆவரேஜா, அபோவ் ஆவரேஜா, அவங்களுடைய அந்த இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு ஐக்யூவை டெஸ்ட் பண்றது. நிறைய சோதனைகளை அவங்க மேற்கொண்டு அவங்க அந்த மதிப்பீட்டு கருவிகள் மூலமாக மற்ற அவங்கள உத்திகளை அவங்க வடிவமைச்சு அதன் மூலமாக கூட அவங்க மேற்கோள் காட்டி அவங்களோட அந்த வேலை பயன்பாட்டுக்கு யூஸ் பண்றாங்க. அப்படி பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து அந்த பர்டிகுலரா அந்த குழந்தைகளோட அந்த படிப்பு சம்பந்தமான விஷயத்துக்களான சோசியல் அதாவது சொசைட்டில ரொம்ப பிரச்சனை ஆயிருச்சு. யாராலையுமே அதை தீர்க்க முடியல அப்படின்ற பட்சத்துல இந்த பயன்பாட்டு சமூக உளவியலாளர்கள் அவங்களே வந்து டைரக்டா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா தலையிட்டு என்ன செய்யறாங்க அந்த சிக்கலை தீர்க்கிறதுக்கான நிறைய காரியங்களை மேற்கொள்றாங்க. நிறைய இடத்துல நம்ம மேல பார்த்த மாதிரி அந்தந்த இடத்துல அவங்க வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் ஏற்படுத்துறாங்க, பிளான் பண்றாங்க, டிசைன் பண்றாங்க. இப்படியெல்லாம் இருக்காதீங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து வந்து இதுல கடைசி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பயன்பாட்டு சமூக உளவியலாளர்கள் தனி நபர்களிடையே சமூக உறவுகளை மேம்படுத்துவது. அது ஒவ்வொரு தனிநபரும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இதுல இம்பார்ட்டன்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அவங்களுக்கும் சமூகத்துக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கு? அவங்க சிலர் பார்த்தோம் அப்படின்னா ஐசோலேட்டட் பீப்புளா இருப்பாங்க. யாரு கூடயும் அவங்க பேச மாட்டாங்க. அவங்க தனியா இருப்பாங்க. தனியா அவங்களோட காரியங்களை மேற்கொள்வாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள எப்படி நம்ம சீர்படுத்துறது? அவங்களோட நடத்தையில எப்படி மாற்றத்தை கொண்டு வர்றது? அவங்கள எப்படி திறனை மேம்படுத்துறது? அவங்கள எப்படி வந்து அந்த டாஸ்க்குக்கு நேரா அவங்கள கொண்டு போறது? அப்படின்ற விஷயத்திலயும் அவங்க ரொம்ப பங்கு வகிக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம். மெயினா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுற்றுச்சூழல் மாசு அப்படின்றதா இந்த காலத்துல ரொம்ப இருக்கு. ஏன்னா குளோபல் வார்மிங் அப்படின்னு எவ்ரிவேர் நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த குளோபல் வார்மிங்கை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்றத நம்ம முதலாவது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. இது வந்து மனிதர்களோட நடத்தை முறைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்தினாதான் அந்த குளோபல் வார்மிங்கை நம்ம கட்டுப்படுத்தலாம். ஏன்னா அவங்களுடைய மனதுல அந்த நம்ம மரத்தை வெட்டக்கூடாது அல்லது நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாத்துலக்குமே ஒத்துழைப்பு தரணும் அப்படின்ற எண்ணத்தை அவங்களுக்குள்ள ஊட்டுது. அடுத்து கடைசி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பயன்பாட்டு சமூக உளவியல் துறை இது எல்லா துறையிலும் பயன்படும். நம்ம ஏற்கனவே பார்த்தபடி சோசியல் சயின்ஸ், ஜியாகிரபி, ஹியூமானிட்டிஸ் எல்லாத்தோடையும் பலவற்றுடன் குறிப்பிடத்தக்க வகையில் தொடர்புள்ளது. ஒவ்வொன்னோடையும் அது ஒரு பர்டிகுலரா இந்த விதத்துலதான் அது தொடர்புடையது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். சயின்ஸோட எப்படி தொடர்புடையது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையானது ஆக்சிஜன். அப்போ ஒரு தனி மனிதனுக்கு தேவையான அந்த ஆக்சிஜனை கொண்டு வர்றது எப்படி? அதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அதை சேகரிக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த மரங்களை வெட்டக்கூடாதுன்னு நம்ம பார்த்தோம். அப்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் கூட அதே மாதிரி சுவாலஜி, பாட்டனி, அதே மாதிரி ஜியாகிரபி எல்லாத்துலயும் என்விரான்மெண்ட் எப்படி கிளீனா வச்சிருக்கிறது அப்படின்றது முதற்கொண்டு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த சமூக அந்த உளவியலாளர்கள் அதாவது பயன்பாட்டு சமூக உளவியலாளர்களுடைய வேலையை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த எண்ணங்களை எல்லாம் அவங்க மக்கள் மனதுல கொண்டு போய் மக்களை வந்து சீர்படுத்தி மக்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும். அதாவது நெகட்டிவ் எண்ணங்களை போக்கி அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அவங்க மனதுல தூய்மையான எண்ணங்களை உருவாக்கணும்ன்றதுதான் அவங்க நோக்கம். நன்றி.